ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடில் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம், அக்கா தங்கைகள் 2 பேரும் எங்கே இணைகிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி விஷயத்தில் இணைஞ்சிட்றாங்க. இவளை பற்றி, அதாவது காவேரியை எவ்வளோதான் அவங்களுக்கு நன்மை பண்ணாலும் அவங்க பார்த்திங்கன்னா சின்னதாக அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுமே 2 பேருமே எப்படி பேசுகிறாங்க பாருங்களேன். ஸோ காவேரியை பற்றி ஒரு காலத்தில் எவ்வளோ சப்போர்ட்டாக பேசின கங்கா இன்றைக்கி அவங்களோட புருஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, அப்புறம் ஆக்சுவலாக அது பிரச்சனை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதை பற்றி நான் தனியாக வீடியோ பேசுகிறேன். பட் அவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் அது காரணம் சாரதாம்மா. காவேரி என்ன பண்ணுவாங்க, அதை யோசிக்கவே இல்லை. காவேரி 2 பேருமே சேர்ந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே பக்கம் நிவின் என்னன்னா காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, குமரன் என்னன்னா சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் யாருக்கு பிரச்சனாலும் காவேரி போய் நிற்பாங்க. ஸோ அதுதான் முக்கியம். அதனால தான் எல்லாருமே காவேரி மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு எதுவுமே யோசிக்காமல் மற்றவங்களுக்காக மட்டுமே யோசிக்கிறதுனால தான் மற்றவங்க எல்லாருமே காவேரி பற்றி யோசிக்கிறாங்க. அதை யாருமே அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கல. இவங்க 2 பேரும் அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எதுவும் நடக்கிறதில்ல. இது இதில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லேயுமே அப்படி தான். ஸோ நமக்கு மட்டுமே யோசிச்சோன்னா எதுவுமே நடக்காது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கு பற்றி நம்ம யோசிச்சோன்னா கண்டிப்பாக அவங்களாம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு எப்படியாவது கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுக்கு செஞ்சோன்னா நாளைக்கு இது பல விதமாக நமக்கு திருப்பி கிடைக்கும். அதை நான் சொல்ல வரேன். ஸோ நமக்காக 4 பேர் நம்ம எப்போயுமே நம்ம காசு பணம் சேர்க்குறோமோ இல்லையோ, ஸோ நமக்காக ஒரு 4 பேர் எப்போயுமே லைஃப்பில் சேர்த்து வச்சுக்கணும். உண்மையாக அப்படிலாம் கிடைக்கல, ரொம்பவே கொடுத்து வச்சதுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். உண்மையிலே காவேரி எனக்கு அந்த இடத்துல ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க ஆரம்பத்தில் சாரதாமாவும் திட்டதான் செய்வாங்க. எவ்வளவோ இது கங்காவில் அந்த மாதிரிலாம் திட்டி நான் பார்த்ததே இல்லை, நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லை. பட் சாரதாமா ரொம்பவே மோஸ்ட் ஓவராக தான் திட்டிருப்பாங்க காவேரி. அதெல்லாம் மறந்துட்டாங்க போல். ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. என்னடா இவங்களுக்கு என்ன பண்ணாலும் காவேரி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஏதோ ஒரு ட்ராக் கொண்டு போகணும் இல்லையா, அதுக்காக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன ட்ராக் வேணாலும் கொண்டு போங்க, வீக்காக சேர்த்து வச்சு கொண்டு போங்க. இதுதான் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட். அதை தொடர்ந்து நம்ம விஜய் அண்ட் சாரதாமா கான்வர்சேஷன் அது பார்த்திங்கன்னா, ஸோ அவர் எந்தளவுக்கு அம்மாவை மிஸ் பண்ணியிருக்காரு, ஸோ எந்தளவுக்கு அவங்க அம்மாவோட அந்த ஒரு பாசத்தை சாரதாமா கிட்டேருந்து உணர்ந்தாரு அப்படிங்கிறத இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப அழகாக விளக்கியிருப்பாரு. நீங்கள் எப்போயுமே என்ன ஒரு கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணாமல் இந்த வீட்டில் ஒரு பிள்ளையா நீங்கள் எப்படி குமரனை ட்ரீட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி என்னையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும், அதுதான் உங்களோட பாசத்தை எனக்கு எப்பயும் போல கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இந்த காவேரி கூட நம்மளை முழுசாக ஏற்றுக்கல, அதனால தான் விட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்போலாம் கிடையாது, உண்மையாக என்னோட ஃபீலிங்கை தான் நான் ஷேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீக்கோட கான்வர்சேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எபிசோட் ரொம்ப ஃபீல் கூட இருக்குது. இப்படியே போச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரச்சனைகள் 2 பேரும் சேர்ந்து சந்திச்சாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு உங்களோட ப்ரிடிக்ஷனாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.